Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அம்மா, நீங்க என்ன சொன்னீங்க? பழையபடி என்ன பணக்காரனாக்க போறீங்களா? இந்த பணம், பதவி, நம்பர் 1 பிசினஸ்மேன் பட்டம் இதெல்லாம் இலக்கியாவோட கால் தூசு கூட ஆகாது. இலக்கியாவை விட ஒரு தேவதை இந்த உலகத்துல எனக்கு கிடைக்கவே மாட்டா. என்ன இலக்கியா கிட்ட இருந்து பிரிக்கிறதும் என் உயிரை பிரிக்கிறதும் ஒண்ணுதான். அம்மா, அஞ்சலி, நீ என்ன சொன்ன? இனிமே எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சா? உனக்கு தான் கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, நீங்க 2 பேரும் எத்தனை கேஸ் போட்டாலும், எத்தனை பொய் சாட்சி ரெடி பண்ணாலும் நான் இலக்கியாவை வெளியில கொண்டு வந்தே தீருவேன். இது சவால். அப்படி சொல்லுடா. கேட்டிங்களா? என் புள்ள பேசுறத கேட்டிங்களா? இது பாரு கௌதம், நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. நான் நினைச்சேன்னு வை, அந்த இலக்கியா காலம் பூரா வெளியே வரமாட்டா. ஜாக்கிரதை. அவ எப்படி வெளியில வரான்னு நீங்க பார்க்கத்தான் போறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். ஜானு, நான் வரேன். சரிப்பா. கடவுளே, இப்பதான் நான் என் கடவுள்கிட்ட வேண்டினேன், அதுக்குள்ள பலனை கொடுத்துட்டாரு. முருகா, முருகா. ஏ அஞ்சலி. நானா? கொஞ்சம் வெளியில வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வந்தா உனக்கு நல்லது, இல்லன்னு வச்சுக்கோ. வரேன். அது இல்லாத கர்ப்பத்தை இலக்கிய கலைக்க சதி செஞ்சான்னு இலக்கிய மேல கேஸ் போடுறியா? அதுக்கு தண்டனை வேற வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல, நான் கர்ப்பம்தான். பாய மூடு. நீ போலி கர்ப்ப வேஷம் போடுறேன்னு இலக்கியா கண்டுபிடிச்சிட்டா. அதான் அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, இது பாரு, நீ கொடுத்த கேஸ நீயே வாபஸ் வாங்கிரு. இல்ல இல்லனா நீ கர்ப்பமே இல்லன்னு நான் ஒரு கேஸ் போடுவேன். உன்னை டெஸ்ட் பண்ண கோர்ட் ஆர்டர் போட்டுச்சுன்னு வச்சுக்கோ, உன் கதி என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. உனக்கு 24 hours டைம் தரேன். இலக்கியா மேல கொடுத்த கேஸ திரும்ப வாங்கணும். இல்ல உன் கர்ப்ப வேஷத்தை கன்ஃபார்ம் பண்ணி இலக்கியாவை ஈஸியா வெளியில கொண்டு வந்துருவேன். Your 24 hours countdown starts. அஞ்சலி, அஞ்சலி. ஆண்டி, என்ன சொன்ன அவன்? அது வீட்டுக்குள்ள வீராப்பா பேசிட்டு வெளியே என்ன கூட்டிட்டு வந்து என் இலக்கிய அவனை காப்பாத்தணும், கேஸ வாபஸ் வாங்கன்னு கெஞ்சுறாரு. அதுக்காக நீ கேஸ வாபஸ் வாங்கிடாத. நான் அப்படி செய்வேனா ஆண்டி? அது ஐயோ,
கௌதம் வேற வந்து மிரட்டிட்டு போறானே. அவன் கேஸ் போட்டா என் வயித்துல ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? இதை எப்படி சமாளிக்கிறது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.